கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்கும் ராஜா அரண்மனைக்கும் 3 கால்களையும் கண்களை மூடி செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே வாசிக்கப்பட்ட இந்த வேத வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட நீர் பேசும். இதற்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் அது நாமத்தில் விலகுவதாக ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்து நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யாகவே பல சூழ்நிலை நமக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியை இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். இப்போது நாம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். 10வது வசனமும் 11வது வசனம் சேர்த்து வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் வேலைக்காரரும் சாலமோனின் வேலைக்காரரும் வாசனை மரங்களையும் ரத்தினங்களையும் கொண்டு வந்தார்கள். அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்கும் இந்த சாலமோன் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்கும் ராஜ அரண்மனைக்கும் 3 கால்களையும் சங்கீதக்காரருக்கு சுரமண்டலங்களையும் தம்பூர்களையும் உண்டாக்கினான். போதும். எதிலே உண்டாக்கினான்? இந்த வாசனை மரத்தினாலே உண்டாக்கினான். அந்த ஓப்பீரிலிருந்து அநேகம் கொண்டு வந்தார்கள். விலை உயர்ந்த இளவைகளெல்லாம் கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த ராஜா ஆலயத்துக்கும் ராஜ அரண்மனைக்கும் 3 கால்களை எதிலே உண்டாக்கினான் என்று சொன்னால் இந்த வாசனை மரத்திலே உண்டாக்கினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் வீடு கட்டுகிறோம். நாம் விலை உயர்ந்த மரங்களினால தான் என்ன செய்கிறோம்? தேவையான எல்லா நிலை கதவுகள் சகலமும் நாம் செய்கிறோம். மரத்தை பயன்படுத்துவது ஓகே. ஆனால் இந்த சாலமோன் எதை பயன்படுத்தினானா? வாசனை நிறைந்த மரத்தை பயன்படுத்தினானா? நாம் எல்லாம் இயல்பா நார்மலான மரங்களை தான் பயன்படுத்துகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசனை நிறைந்த ஒரு மரத்தை பயன்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்கு பயன்படுத்தினானா? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 3 கால். கர்த்தருடைய பிள்ளையே, 3 கால் அப்படி என்று சொன்னா படிக்கட்டு என்று சொல்லுவார்கள். நீங்கள் அதை 3 கால் என்பதை குறித்து நீங்கள் இன்னும் மற்ற வேதாகமத்தில் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே ஆங்கிலத்தில் ஸ்டேர்கேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, ஸ்டேர்கேஸ் என்று சொன்னால் படிக்கட்டு, மேலே ஏறி போவது. கர்த்தருடைய பிள்ளையே, அந்த மேலே ஏறி போகக்கூடிய அந்த படிக்கட்டை 3 கோலை அவன் எதிலே செய்தானா? சொல்லப்பட்டிருக்கிறது, அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3 கால்களையும், 3 கோல் அல்ல, 3 கால்களையும், இந்த 3 காலை, இந்த ஸ்டேர்கேஸை எதில் அவன் செய்தான் என்று சொன்னா மரத்தில் அல்ல, சாதாரண மரத்தினால் அல்ல, வாசனை நிறைந்த மரத்தினாலே செய்தானா கர்த்தருடைய பிள்ளையே. அப்படியானா கர்த்தருடைய பிள்ளையே, இந்த படிக்கட்டை நாம் எதற்கு பயன்படுத்துவோம்? மேலே ஏறி போவதற்கு பயன்படுத்துவோம், அல்லது மேலே இருந்து இறங்கி வருவதற்கு பயன்படுத்துவோம். பொதுவாக எப்போ நாம் மேலேருந்து கீழே இறங்கி வருவோம்? மேலே போனால் தான் கீழே இறங்கி வருவோம். கர்த்தருடைய பிள்ளை, அப்போ பொதுவாக இந்த 3 காலாகிய இந்த ஸ்டேர்கேஸ், இந்த படிக்கட்டை எதற்கு நாம் பயன்படுத்துவோம் முக்கியமா என்று சொன்னால் மேலே உயர ஏறி போக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த 3 கால். இந்த 3 காலை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய செய்தியின் தலைப்பு படிக்கட்டு, ஸ்டேர்கேஸ், 3 கால். இந்த படிக்கட்டாகிய இந்த 3 கால் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? கர்த்தருடைய பிள்ளையே, நாம் ஒரு இடத்திற்கு அல்லது நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் அல்லது ஆண்டுடைய வருகையில் எப்படியோ
நாம் உயர போக வேண்டுமானா, மேலே போக வேண்டுமானா, அதற்கு இந்த படிக்கட்டு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த படிக்கட்டை எதனாலே செய்யலாம் என்று சொன்னா, அன்றைக்கு தேவ மனிதனாகிய சாலமோன் எதிலே செய்தானா? வாசனை மரத்தினாலே செய்தானா. வாசனை என்பது எதை குறிக்கிறது? நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, அந்த சாட்சியின் ஜீவியம் சரியாய் நமக்கு இருக்குமானா நாம் உயர ஏறி போகலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சாட்சியின் ஜீவியத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த சாட்சி நமக்கு சரியா இருக்க வேண்டுமானா நாம் என்ன செய்யலாம்? பரிசுத்த பவுல் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசித்து பார்க்கிற வேளையில, அவரை அறிகிற அறிவின் வாசனையே வீச பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, அவரை அறிகிற அறிவின் வாசனை நமக்குள்ள இருக்கணும். அந்த வாசனை வீசணும். அன்றைக்கு யாக்கோபின் ஒரே ஒரு மகளை தினாலை கெடுத்து போட்ட போது அவன் சொன்னான், எனக்கு இருந்த வாசனையை நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? பிள்ளைகள் மீது கோபம் கொண்டார். யாக்கோபுக்கு ஒரு வாசனை இருந்தது, ஒரு சாட்சி இருந்தது, அதை கெடுத்து போட்டார்கள் பிள்ளைகள் கோபப்பட்டு. அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ இன்னும் உயர போக வேண்டுமானா, நீ இன்னும் உயர எழும்ப வேண்டுமானா, இந்த படிக்கட்டு, இந்த ஸ்டேர்கேஸ் என்று சொல்லக்கூடிய ஊன்று கால், அதை எதனால் செய்யப்பட வேண்டும்? வாசனை நிறைந்த மரத்தினால் செய்யப்பட வேண்டும். சாட்சியின் ஜீவியத்தினால தான் நாம் உயரே போக முடியும். தேவ பிள்ளையே, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தேவ மனிதர்களா இருக்கட்டும், உலகத்து மனிதர்களா இருக்கட்டும், பாருங்கள், அவர்கள் தானம் தர்மம்னு சொல்லி பல விதங்களிலே அவர்கள் சாட்சியினாலே தான் உயர எழும்பியிருப்பார்கள். வேதத்தில் பலரை நாம் அப்படி பார்க்க முடியும். அவருடைய சாட்சியினாலே அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் இந்த 3 பேரையும் அழைத்து கொண்டு உயரமா இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு ஏறி போனாராம். ஏறி போய் அங்கே தனியே இருந்தாரா, தனித்து இருந்தாரா. அந்த மலைக்கு ஏறி போனாரா. கர்த்தருடைய பிள்ளைய பாருங்க, அந்த உயரே இருக்கக்கூடிய மலைக்கு அவர் போனார். எப்படி போயிருப்பாரு? ஏறித்தான் போயிருப்பாரு. சும்மா போக முடியுமா? இன்னைக்கு நாம யூஸ் பண்ற மாதிரி லிஃப்ட் எல்லாம் கொயின்னு போய் கொண்டு போயிருக்குமா? இல்ல, படிக்கட்டு. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த படிக்கட்டில் தான் ஏறி என்ன செய்திருக்க வேண்டும்? போய் அன்னைக்கு அந்த மலைகளில் இந்த படிக்கட்டு வசதிகள் இருந்திருக்காது. ஆக மொத்தம் உயர போக வேண்டுமானா நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்போ 12 பேர்கள் இருந்தாலும் 3 பேரை மாத்திரம் என் இயேசு அழைத்து கொண்டு போகிறார். இது எதை குறிக்கிறது? அங்க பாருங்கள், போனார்கள். இந்த உலகத்தை விட்டு, அதாவது நம் உலகத்துல தான் வாழ்கிறோம். இந்த உலகத்தை விட்டு அவர்கள் உயரமான ஒரு இடத்திற்கு, தேவ சமூகத்திற்கு போய் தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறார்கள். அங்க எலியாவை பார்க்கிறார்கள், மோசேயை பார்க்கிறார்கள். ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், இந்த எலியாவும் மோசேயும் எதை குறிக்கிறது? நமக்கு தெரிந்தது, நன்கு தெரிந்தது தான். மோசே 120 வயதுல அவர் மரிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளை பாருங்கள், அந்த அவர் இதை குறிக்கிறது, அது உயிரோடு இருந்து மரித்து கர்த்தருக்குள் அடக்கம் பண்ணப்படக்கூடியது குறிக்கிறது. எலியா எதை குறிக்கிறது? உயிரோடு இருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்படியான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் வரும்போது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்களும் வருவார்கள். மாத்திரமல்ல, உயிரோடு இருக்கிற நாமும் எலியாவை போல மறுரூபமாகி போவோம். இதை குறிக்கிறது கர்த்தருடைய பிள்ளையே. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த பூலோகத்தை விட்டு, நமக்கு இருக்கக்கூடிய இந்த பாவ உலகத்தை விட்டு ஆவிக்குரிய ஜீவியத்தில், மற்ற காரியத்தில், நித்திய ஜீவன் பரலோகத்துக்கு நாம் போக வேண்டுமானா இதுக்கு இந்த சாட்சியின் ஜீவியம் ரொம்ப முக்கியம். படிக்கட்டாகிய வாசனை இது ரொம்ப நமக்கு முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அப்படி ஜீவிக்க வேண்டுமானா என்ன செய்யலாம்? இதற்கு ஆதாரமாக நான் ஒரு மனிதனை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறேன். கவனிக்கிற வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் கர்த்தருடைய முகத்தை பார்க்கணும்னு விரும்புகிறோமே. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேரால பார்க்க
முடியும். யோசித்து பாருங்க, எத்தனை பேரோட சாட்சியின் ஜீவியம் சரியா இருக்குது அவருடைய முகத்தை பார்க்க. கர்த்தருடைய பிள்ளையே, அதற்கு ஒரு மனிதனை நான் ஆதாரமாய் சொல்லி ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கவனிங்க. அதற்கு ஆதாரமாக அப்படி உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் நமக்கு தெரியும், எலியா. நீங்கள் வாசித்து பாருங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், எலியாவும் எலிசாவும் இருவரும் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து, இவர்கள் இருவருக்கும் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்படல, ஏறி போனார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நீ ஆவிக்குரிய ஜீவியத்துல கர்த்தருக்குள்ள நீ ஏறி போகணுமா, உயிரே போகணுமா, நீ வளரணுமா, அதுக்கு தேவை சாட்சியின் ஜீவியம் என்று சொல்லக்கூடிய வாசனை மரம். அல்லேலூயா. வாசனை ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளையே, அந்த வாசனை மரத்தினாலே ஊன்றுகாலை அவன் செய்தான், படிக்கட்டை செய்தான். இன்றைக்கு அந்த வாசனை நமக்குள்ள இருக்குமானா, இந்த படிக்கட்டாக நாம் இருப்போமானா, இதற்குள்ளே நாம் ஏறி உயரே போக முடியும். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு அந்த வாசனை நமக்குள்ள இருக்குமானா, அன்னைக்கு சாலமோன் ராஜா செய்தது போல இன்றைக்கு சாலமோன் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் உயரே போவதற்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த எலியா சுழல் காற்றினாலே எடுத்துக்கொண்டார், சுழல் காற்றினாலே ஏறி போனார். கவனிங்க. இப்போ கூட யார் இருக்கிறார்? எலிசா இருக்கிறார். இன்னும் 50 தீர்க்கதரிசன புத்திரர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எலியா பரலோகத்திற்கு ஏறி போவதற்கு அவர் என்ன செய்தார்? 4 இடத்தை அவர் கடந்த பிறகுதான் அவர் ஏறி போக முடிந்தது. கர்த்தருடைய பிள்ளையே, அப்படியானா நாம் இந்த படிக்கட்டாகிய இந்த உயர்வுக்கு, மேன்மைக்கு, ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய வளர்ச்சிக்கு, இன்னும் இந்த பாவ உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு நாம் ஏறி போக வேண்டுமானா நமக்கு நாம் கடக்க வேண்டிய 4 இடங்கள் உண்டு. அந்த 4 இடங்களை சொல்லி நான் செபிக்கிறேன். இந்த எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு, ஏறி போவதற்கு முன்பு கடந்து போன 4 இடங்களை பாருங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து, கவனிங்க, கில்காலில் இருந்து, போதும் கில்கால். அடுத்து 2வது வசனத்தை வாசிக்கலாம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். போதும். பெத்தேல். 1 கில்கால், 2 பெத்தேல், 3வது 4வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார். எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார். 3வது எரிகோ. 4வது ஒரு இடம் உண்டு. 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார். யோர்தானுக்கு அனுப்புகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த எலியா இந்த 4 இடத்தையும் கடந்த பிறகுதான் இந்த எலியா பரலோகத்துக்கு ஏறி போனார். அல்லேலூயா. அப்படியானா நாம் ஏறி போக வேண்டுமானா இந்த 4 இடங்களையும் நாம் கடந்தாக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 4 காரியத்தையும் உங்களுக்காக நான் சொல்லி ஜெபிக்க இருக்கிறேன். 1வது காரியம், கவனிங்க. 1வது குறிப்பு, இந்த கில்கால். இந்த கில்கால் என்ன இருந்தது? இந்த கில்காலை அவர் கடந்தார். வாசிக்கப்பட்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் 2:1 வாசிக்கலாம் மறுபடியும். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து
போதும். கில்காலில் இருந்தார். 2 பேரும் கில்காலில் இருக்கிறார்கள். இப்போ இந்த கில்காலை கடக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, நாம் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பு கில்காலை கடக்க வேண்டும். அப்படியான கர்த்தருடைய பிள்ளையே, கில்கால் எதை குறிக்கிறது? எதை குறிக்கிறது என்று சொன்னா வட்டம். இந்த கில்கால் என்று சொன்னா வட்டம். இது ஒரு வட்டத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வட்டத்தை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா புறப்பட வேண்டும், வெளியே வர வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, அதற்குள் இருந்து வெளியே வர வேண்டும். இந்த கில்காலில் இருந்து வெளியே வர வேண்டும். இந்த கில்கால் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? இந்த கில்கால் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? அது என்ன சாட்சியின் ஜீவியமாகிய நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? நாம் என்ன செய்தால் நாம் ஏறி போக முடியும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற முடியும், உயர முடியும் என்று சொன்னா இந்த கில்காலையும் கடக்க வேண்டும். இந்த கில்கால் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? நாம் எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான். வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த பிரகாரமாக முதல் மாதம் 10ஆம் தேதியிலே ஜனங்கள் யோர்தானில் இருந்து கரையேறி எரிகோவுக்கு கீழேயான கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள். கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, அவர்கள் கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள். இந்த கில்காலிலே தான் அவர்கள் முதல் முறையாக அவர்கள் யோர்தானை கடந்து இந்த கில்காலிலே பாளையம் இறங்குகிறார்கள். இந்த கில்காலில் பாளையம் இறங்கி என்ன செய்தார்கள்? வாசிக்கலாம். 20வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி. கில்காலிலே நாட்டி. கர்த்தருடைய பிள்ளையே, கில்காலிலே அது அடையாள சின்னமாய் வைக்கிறார். அதை அங்கே நாட்டி வைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை முதல் முறையாக யோர்தானை கடந்து முதல் முறையாக அவர்கள் பிரயாணப்பட்ட இடம் எங்கே என்று சொன்னா கில்கால். எலியாவை பார்த்து கேட்டா அவரும் சொல்லுவாரு, நான் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பு நான் பிரயாணம் பண்ணுவதற்கு ஆரம்பித்த இடம் எங்கே என்று சொன்னா கில்கால். இவர்களும் யோர்தானை கடந்து போய் பாளையம் இறங்கின இடம் கில்கால். இப்போ 20வது வசனத்தில் வாசித்தோம், கில்காலிலே அவர்கள் அந்த 12 கற்களையும் அங்கே நிறுத்தினார்களாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் நிறுத்தினார்கள் என்று சொன்ன 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும்போது, ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிதாக்களை உங்களை பார்த்து கேட்கும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். சரி, நீங்க அதை பொறுமையா வாசித்துக் கொள்ள 24ஆம் வசனம் முடிகிற வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் இதை ஏன் என்று கேட்டால், கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் நாம் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பு நாம் உயரே, இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உயரே நாம் உயர்வதற்கு முன்பு ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். இந்த கில்காலை கடக்கும் போது அந்த கில்காலிலே அங்க 12 கற்கள் வைக்கப்படுகிறது. அது எதற்கு என்று கேட்டால், யார்? நம்முடைய பிள்ளைகள், அடுத்த தலைமுறையினர். இது எதற்கென்று கேட்டால் நாம் சொல்ல வேண்டும், கர்த்தர் யார், அவர் என்ன செய்தார், அவர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்து கடக்க பண்ணினார், அவருடைய ஆழத்துவம் என்ன, அவர் வல்லமை என்ன, அவர் யார், அவர் எப்படி ரட்சித்தார், அவர் எப்படி விடுதலையாக்கினார் என்று சொல்லி அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறையினருக்கு, அடுத்த சந்ததிக்கு நாம் சொல்ல வேண்டும் என்று இது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானா இந்த கில்கால் என்று சொன்னால் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? உருவாக்குகிற ஒரு இடம், அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குகிற இடம். கர்த்தருடைய பிள்ளையே, நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் வளர வேண்டுமானா நாம் நம்முடைய ஜெனரேஷனை, நாம் மற்றவர்களை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அங்கே அவர்கள், அவருடைய பிள்ளைகள் ஏன் எதற்கென்று கேட்டால் அவர்களுக்கு சொல்ல வேண்டுமா, அவர்களை உருவாக்க வேண்டுமா, அவர்கள் கடந்து வந்த பாதையில் அவர்களுக்கு சொல்லி அவர்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, கில்கால் என்று சொன்னா உருவாக்குகிற ஒரு இடமா இருக்க வேண்டும். அது ஒரு அடையாள சின்னம், அது ஞாபகப்படுத்தக்கூடிய ஒன்று. அங்கே அடுத்த ஜெனரேஷன், அடுத்த பிள்ளைகள், அடுத்த சந்ததியார் கேட்கும்போது அவர்களுக்கு கர்த்தர் செய்தவைகளை எடுத்து சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, உங்களுடைய கடமை, உங்களுடைய சந்ததி, உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்குவது உங்க கரத்துல தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
பெற்றோரே கவனியுங்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படித்தான் உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து கற்றுக்கொள்ளும். நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்யும். நீங்கள் கர்த்தர் யார் என்பதை நீங்கள் கர்த்தருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்க செய்யாத ஒன்றை உங்கள் பிள்ளைகளை செய்ய வைத்தால் அவர்கள் எப்படி செய்வார்கள்? கர்த்தருடைய பிள்ளையை, நீங்கள் வேதத்தை படிக்காமல், நீங்கள் வேதத்தை வாசிக்காமல், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படாமல், நீங்கள் உங்கள் இஷ்டம் போல இருந்துவிட்டு உங்கள் பிள்ளைகளை அதை செய் இதை செய் என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? முதல்ல நீ செய் என்று சொல்லுவார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கில்கால் அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குகிற கர்த்தருடைய வல்லமைகளை, கர்த்தர் செய்தவர்களை ஞாபகப்படுத்துகிற ஒரு இடம் இந்த கில்கால். அல்லேலூயா. நாம் இன்னும் வளர வேண்டுமானா நாம் என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைகளை சரியா உருவாக்கணும். நம்ம பிள்ளைகளை நாம் சரியா உருவாக்கவில்லைன்னு சொன்னா நம்ம எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்ல முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது. ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னா அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கோ தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கோ நீங்கள் நீதியையோ நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? நான் ஆபிரகாமுக்கு சொன்னேன்னு சொன்னா அதை ஆபிரகாம் அவன் பிள்ளைகளுக்கு சொல்லுவான். ஆண்டவருக்கு எவ்வளவு நம்பிக்கை பாருங்க ஆபிரகாம் மேல. நான் ஆபிரகாமுக்கு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? ஆபிரகாம் பிள்ளைகளுக்கு அவன் சொல்லுவான். நம்மை குறித்து கர்த்தர் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், நாம் நம்முடைய பிள்ளைகளை சரியா வளர்ப்போம், நாம் நம்முடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்களை இன்னும் உருவாக்குவோம் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ மேல உயர போக வேண்டுமானா நீ என்ன தெரியுமா செய்யணும்? இந்த கில்காலில் இருந்து நீ புறப்படணும். இந்த கில்கால் இருந்து நீ புறப்பட வேண்டுமானா நீ அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கணும். எலியாவை பாருங்க, எலிசாவை கூடவே வச்சிருக்கிறார். இந்த கில்காலை கடக்கும் போது எலிசாவை கூடவே வச்சிருக்கிறார். அவர் எவ்வளவு சொல்றார்? அவர் சொல்லிட்டாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது இதை நீ பார்ப்பாய் என்று சொன்னா நீ என்னோடு இருப்பாய், நீ பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளை அதை சொல்லிவிட்டான். இப்போ கில்காலை விட்டு அவர்கள் கடக்கிறார்கள், எலிசா கூடவே போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, பெற்றோருடைய கடமை நம்முடைய பிள்ளைகளை அடுத்த ஜெனரேஷன் சரியாய் நம்முடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய ஜீவியத்தில் சரியாய் வளர்த்து விட வேண்டும் என்பதே. மோசே பாருங்கள், அங்கே பார்வோனின் குமாரத்தி என்ன சொல்ல, எனக்கென்று வளர்த்திடு, நான் உனக்கு கூலி கொடுக்கிறேன். நடந்தது என்ன? எகோபேத்தை பாருங்கள், அவள் தான் பால் கொடுத்து வளர்க்கிறாள். அந்த பிள்ளை எகோபேத் அந்த தாயுடைய முகத்தை பார்த்து 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 கடைசியில தாயை போலவே, ஒரு எபிரேயனை போலவே அந்த குழந்தை வளர்ந்துட்டு, ஒரு எகிப்தியனை போல அந்த குழந்தை வளரவே இல்லை. அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள். இந்த கில்காலை எதற்கு ஒப்புமையை சொல்லப்பட்டிருக்குது? ஒரு அடையாளமாக, ஒரு அடுத்த ஜெனரேஷன் உருவாக்கக்கூடிய ஒரு சின்னம், ஒரு அடையாள சின்னமாக இதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கில்காலை நாம் கடக்க வேண்டும், அநேகரை நாம் உருவாக்க வேண்டும், பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் நாம் என்ன செய்கிறோம்? வளர்ந்து கொண்டிருக்கிறோம், உயரே போய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது காரியத்தை சொல்லுகிறேன். இரண்டாவது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்த்தா அவர்கள் இரண்டாவது எதை கடந்தார்களாம்? பெத்தேலை கடந்தார்களாம். முதலாவது கில்காலை கடந்தார்கள். அது என்ன இடம் என்று சொன்னா உருவாக்குகிற ஒரு இடம், மற்றவர்களை ஞாபகப்படுத்தி அதை அடுத்த சந்ததியை உருவாக்குகிற ஒரு இடம். இரண்டாவது பெத்தேல். கவனிக்கிற வேளையில தேவ பிள்ளையே வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2:2 வாசிக்கலாம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். பெத்தேல். தேவ பிள்ளையே, இந்த பெத்தேல் என்று பெயர் வருவதற்கு காரணம் நமக்கு தெரியும். கவனிங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்துல 28வது அதிகாரத்துல 19வது வசனத்தை வாசிக்கிற வேளையில அங்கே இந்த யாக்கோபு என்ன செய்கிறான் என்று சொன்னா தன்னந்தனியாய் வாசிக்கலாம்.
அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போது ஏசாவினால் யாக்கோபினால் மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, இங்க ஒரு பெரிய நெருக்கம் வருகிறது. ஏசாவினால் இந்த இவர்கள் அப்பாவையும் அம்மாவையும் விட்டு பயந்து ஓடி இப்போது இவன் தனியாய் ஓடி வந்து படுத்திருக்கான் யாக்கோபு. இப்போது இவனுக்கு ஒரு பயம் என்னவென்று சொன்னா, ஒருவேளை ஏசா என்னை பின்தொடர்ந்து விடுவானோ இல்லை என்று சொன்னா, நான் போகிற நம்முடைய மாமா வீட்டில மாமா எப்படிப்பட்டவரோ, என்ன செய்வாரோ, பொண்ணு கொடுப்பாரா இல்லையோ, வேலை கொடுப்பாரா இல்லையோ, பல விதமான நெருக்கம் இவனுக்குள்ள வந்து விட்டது. இப்போது இவர் அந்த பயத்துல அந்த நெருக்கத்துல அவர் அப்படியே உறங்கி விட்டார். அப்போது ஒரு சொப்பனம், அந்த சொப்பனத்துல என்ன நடக்கிறது என்று சொன்னா, தேவதூதர்கள் இறங்குகிறவர்களாகவும் ஏறுகிறவர்களாகவும் ஒரு காட்சியை பார்க்கிறார். நீங்கள் வாசித்து பாருங்க, 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். கவனிங்க, ஒரு சொப்பனம் காண்கிறான். அந்த சொப்பனத்துல தேவதூதர்கள் இறங்குகிறவர்களாகவும் ஏறுகிறவர்களாகவும் பார்க்கிறான். காலமே எழும்புகிறான். காலமே அதை தொடர்ச்சியா நீங்கள் வாசித்து பார்க்கிற வேளையிலே கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அங்க இருக்கிறது. என்னவெல்லாம் நடக்கும் என்று எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. காலமே எழும்பி பார்க்கிறான். அவனுக்கு ஒரே ஆச்சரியம், ஐயோ நம்முடைய வீட்டில் எவ்வளவு வசதியாய் நாம் படுத்திருந்தோம், ஒரு நாள் சொப்பனம் வந்ததில்லை, ஒரு நாள் கர்த்தரை பார்த்ததில்லை, ஒரு நாள் கர்த்தரனோடு பேசினதில்லை, ஒரு நாள் தேவதூதனை பார்த்ததில்லை, இவ்வளோ பெரிய ஏனியை நான் பார்த்ததில்லை. நான் எவ்வளவு வசதியோடு எவ்வளவு நான் உயர்வோடு கூட என் வீட்டில் நான் சுகமாய் இருந்திருக்கிறேன், வசதியாய் இருந்திருக்கிறேன். அன்றைக்கு கூட எனக்கு வராத சொப்பனம் இன்றைக்கு வந்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, அவன் இப்போது தனியாய் பயந்து பல விதங்களில் நெருக்கப்பட்டவனாய் அவன் காணப்படுகிற வேளையிலே இப்பதான் அவன் அந்த சொப்பனத்தை பார்க்கிறான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீ சுகமாய் இருந்திருக்கலாம், சொகுசா இருந்திருக்கலாம், வசதியா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நீ நினைக்கலாம், யாக்கோபை போல நான் தனியா இருக்கிறேனே, எங்க அப்பா வீட்டுல நான் எவ்வளவு வசதியா இருந்தேன், நான் இன்னிடத்துல எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தேன், இன்றைக்கு இன்னார திருமணம் செய்ததுனால, இன்னிடத்துக்கு வந்ததுனால, இந்த வேலையை செய்கிறதுனால, இந்த ஊழியத்தை செய்கிறதுனால, இந்த காரியத்தை செய்கிறதுனால என் வாழ்க்கையில இவ்வளவு நட்டம், இவ்வளவு தோல்வி மாத்திரமல்ல, நான் இன்றைக்கு தனிமையா இருக்கிறேன்னு சொல்லி நீ ஒருவேளை கலங்கலாம், நீ சோர்ந்து போய் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவதற்கு சரியான நேரம் இதுதான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேனே, சுற்றிலும் அடைக்கப்பட்டிருக்கிறது, வேலைக்கு போக முடியல, வருமானம் இல்லை, ஐயோ என்று சொல்லி நான் இப்படி தனிமையில் இருக்கிறேனே என்று சொல்லி நீ ஒருவேளை கலங்குவாய் என்று சொன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட பேசுவதற்கு சரியான நேரம். யாக்கோபே, நீ பயப்படாதே ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, கவனிங்க, இந்த பெத்தேல் தேவனுடைய வீடு. இப்போ இவர் எழும்பினார், பார்த்தார். இப்போ அவர் சொல்லுகிறார், இந்த 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவதூதர்கள் இறங்குகிறவர்களாக ஏறுகிறவர்களாகவும். தேவ பிள்ளையை கர்த்தர் சொல்றாரு, தேவதூதர்கள் உன்னோடு கூட இருக்கிறார்கள். இப்போது இவன் பயந்து போய் நட்டுங்கி படுத்திருக்கிறான். இந்த செய்தியை தேவதூதர்கள் பரலோகத்துக்கு கொண்டு போகிறார்கள். அதுல 12ஆம் வசனத்துல போட்டிருக்கு பாருங்க, தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும். ஏதோ நீங்க ஜெபிக்கும் போது அங்கிருந்து அவர் இறங்கி தேவதூதன் இறங்கி வர்றதில்லை, ஆல்ரெடி தேவதூதனோடு கூட தான் இருக்கிறான். உன் கண்ணீரை, உன் வியாகுலத்தை, உனக்கு உண்டாகிற நெருக்கத்தை அவன் தேவ சமூகத்துக்கு கொண்டு போகிறவனாய் இருக்கிறான். ஏறுகிறவராகவும் இறங்குகிறவரும் பார்த்தான். இப்போது அந்த தேவதூதன், நான் நினைக்கிறேன் இந்த தேவதூதன் இந்த யாக்கோபுடைய இதனுடைய சிச்சுவேஷன், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் பரலோகம் கொண்டு போக ஆண்டவர் அதை வாங்கி பார்த்துட்டு, அப்படியா இவ்வளோ என் பிள்ளை இவ்வளோ பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறானா அப்படின்னு சொல்லி இப்போ அவர் ஒரு பதிலை கொடுக்கிறார். என்ன பதிலை கொடுக்கிறார்? நீங்கள் அதை தொடர்ந்து வாசித்து பார்க்கிற வேளையிலே கிழக்குக்கும் மேற்குக்கும் நீ இவ்வளவாய், நீ பெருகுவாய், நீ பரம்புவாய், நீ இப்படி இருப்பாய், அப்படி இருப்பாய், ஆஹா பயங்கரமான வாக்கை கொடுத்துட்டார். உன்னோடு கூட நான் இருப்பேன், எல்லாம் நடக்கணும், நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டார். கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், ஈசாக்கு
இவன் யாக்கோபுன்னு தெரிந்திருந்தா ஆசீர்வதிச்சிருக்கவே மாட்டான். ஆனா என் ஆண்டவருக்கு இவன் யாக்கோபுன்னு தெரிந்து ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. இதான் வித்தியாசம் மனுஷனுக்கும் தேவனுக்கும். ஈசாக்கு நீ யார் என்று கேட்டபோது ஏசா என்று சொன்ன, அதனால ஆசீர்வதித்தார். நீ யார் என்று கேட்கும்போது யாக்கோபு என்று சொல்லி இருந்து ஆசீர்வதிச்சிருக்க மாட்டார். ஆனா தெரியாமல் ஆசீர்வதித்தார். ஆனா கர்த்தர் இந்த யாக்கோபு யார் என்று தெரிந்தும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இப்போதுதான் அவர் அறிந்து கொண்டார், என் வீட்டில் எவ்வளோ சுகமா இருந்த போது கூட எனக்கு வராத சொப்பனும் பேசாத கர்த்தர் பார்க்காத தூதன் இப்போது இந்த தனிமையில், இந்த சோர்வு நிறைந்த நேரத்தில், இந்த வெறுமையாக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் நான் பார்த்தேன் என்று சொல்லி 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். கவனிங்க, இந்த பெத்தேல் என்று சொன்னா அறிந்து கொள்ளுகிற இடம். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நாம் அநேகர் என்ன செய்கிறோம், அறியாது இருக்கிறோம். இந்த பெத்தேலாகிய தேவ சமூகத்தை, தேவனுடைய வீட இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ தேவ சமூகத்தை அறிந்திருக்கிறியா? யாக்கோபு அறியாமல் இருந்துட்டான் இது வரைக்கும். இப்பதான் சொன்னா, இது மெய்யாகவே பெத்தேல், இது மெய்யாகவே தேவன் மோசம் பண்ணுகிற இடம், நான் இதை அறியாமல் இருந்து விட்டேனே. கர்த்தருடைய பிள்ளை, இரண்டாவது பெத்தேல், இது தேவனை அறிந்து கொள்ளுகிற, தேவ சமூகத்தை, தேவனுடைய வீட்டை அறிந்து கொள்ளுகிற இடம் இந்த பெத்தேல். இதை நீ கடக்கணும். நீ இன்னும் உயர போக வேண்டுமானா, நீ இன்னும் உயர்த்தப்பட வேண்டுமானா, இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் இருந்து பரலோகத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானா, இந்த பெத்தேலாகிய தேவனுடைய வீட்டை நாம் அறியாமல் இருந்து விடக்கூடாது, நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த தேவ சமூகத்தை நன்றாய் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவ பிள்ளையே, பாருங்கள், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னா, அங்க வேதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நாம் யாரு? தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அறியாதிருக்கிறீர்களா? போதும், அறியாம இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய இடம் தேவ ஆலயம், தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம். இந்த சரீரம் நம்முடையது அல்ல, இது கர்த்தருக்குரியது. இதுல கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். இதை கெடுத்தால் கர்த்தர் கெடுத்து போடுவார் என்கிற உணர்வில்லாமல் நம்ம அறியாமல் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பெத்தேல் தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம். இந்த பெத்தேல் தேவ பிள்ளைகளே, இந்த பெத்தேலை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, நாம் தேவனுடைய வீடு, தேவனுடைய வீட்டை நாம் அறியாமல் இருந்து விடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அறிய வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எதிர்பார்க்கிறது என் பிள்ளை என் சமூகத்தை அறியணும். இன்னைக்கு நாம் நிறைய பேர் இது தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம் என்று அறியாமல் நம்முடைய இந்த சரீரமாக தேவனுடைய ஆலயத்தை கெடுத்து கொண்டிருக்கிறோம். உடைகளினாலே, கேரக்டரினாலே, பேச்சினாலே, பார்வையினாலே, செய்கையினாலே நாம் கெடுத்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுது, நீ கெடுப்பாய் என்று சொன்ன நான் அதை கெடுத்து போடுவேன். நீ இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர வேண்டுமானா, இந்த கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அனுபவத்தை நீ கடக்க வேண்டும். இந்த அனுபவத்தை நீ கடக்காவிட்டா, இந்த பெத்தேல் இந்த அனுபவத்தை நீ கடக்காவிட்டா நான் உயர போக முடியாது. கர்த்தருடைய பிள்ளையே, நாம் இந்த அனுபவத்துக்குள்ள வர வேண்டும். இந்த அனுபவத்துக்குள்ள எல்லாவற்றிலும் நாம் வித்தியாசத்தை காண்பிக்கணும். ஆண்டவரை பாருங்க, இஸ்ரவேலருடைய மிருகத்துக்கும் எகிப்தியருடைய மிருகத்துக்குமே கர்த்தர் வித்தியாசத்தை உண்டாக்கி இருந்தாராம். ஒரு மிருகம் கூட வித்தியாசமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினாரே, நாம் வித்தியாசமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்ப மாட்டாரா? நாம் தேவ ஆலயம், நம்முடைய தேவனுடைய ஆலயத்தை நாம் தீட்டுப்படுத்த கூடாது, நாம் தேவனுக்கு ஏற்றபடி வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்ப மாட்டாரா? இன்னைக்கு தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடத்தை நம்ம அறியாமல் இருக்கிறோம், அறிந்தும் அதை வீணடித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, யாக்கோபு சொல்லுகிற நான் அறியாதிருந்தேன். இல்ல, பெத்தேல் நாம் அறிந்து கொள்ளுகிற இடம். இரண்டாவதாக பெத்தேல் நாம் அறிந்து கொள்ளுகிற இடம் பெத்தேல். மூன்றாவது காரியத்துக்குள்ள வருகிறேன். மூன்றாவது காரியம்,
எரிகோ. 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார். எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார். 3ஆவதாக எரிகோ. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த எரிகோ இது எதை குறிக்கிறது? முதலாவது பார்த்தோம், இது உருவாக்குகிற ஒரு இடம், இந்த கில்கால், அடுத்த சந்ததியை உருவாக்கணும். 2வது பார்த்தோம் பெத்தேல், நாம் அறியாம இருக்க கூடாது. பெத்தேல் தேவனுடைய வீடு, தேவ சமூகத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இதுவே தேவனுடைய ஆலயம், நாம் அறிந்திருக்க வேண்டும். யாக்கோபு அறியாமல் இருந்தா நாம் அறிந்திருக்க வேண்டும். 3ஆவதாக எரிகோ எதை குறிக்கிறது என்று சொன்னா, நன்றி மறவாத ஒரு இடம் எரிகோ. கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், எரிகோ யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிற வேளையிலே அங்கே இவர்கள் இந்த எரிகோவை பிடிக்க வேண்டும். எரிகோவை அதை பிடிப்பதற்கு முன்பு அந்த எரிகோவை போய் வேவு பார்க்க 2 பேரை அனுப்புகிறார் யோசுவா. அவர்கள் போய் எங்கே தங்குகிறார்கள்? எங்கே தங்குகிறார்கள் என்று சொன்னா, ராகாப் என்று சொல்லக்கூடிய ஒரு வேசியினுடைய வீட்டிலே அவர்கள் தங்குகிறார்கள். இந்த செய்தி ராஜாவுக்கு போய்விட்டது. இப்போது ராஜா ஆள் அனுப்பிவிட்டான் அவளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று. அவர்கள் இந்த வேசியின் வீட்டுக்கு வருகிறார்கள். அவள் சொல்லிவிட்டால், ஐயா வந்தது உண்மைத்தான், ஆனால் அவர்கள் இங்கே இல்லை, அவர்கள் சாயங்காலமான போது போய்விட்டார்கள், எங்கே விடத்திற்கு போனார்கள் என்று நாங்கள் அறியவில்லை என்று சொல்லி வீட்டுக்குள்ளேயே ஒளிய வைத்து அப்படி சொல்லிவிட்டாள். நாம் வாசிக்கலாம் யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். கவனிங்க, சொல்லிவிட்டார்கள். 17ஆம் வசனம் 17. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். கர்த்தருடைய பிள்ளை கவனிங்க, அதனாலதான் இது எரிகோ எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னா, நன்றி மறவாத இடம். இந்த 2 பேர் அவள் பாதுகாத்ததினால இப்ப அவள் தயவு புகுந்து கேட்கிறாள். அதற்கு இவர்கள் சொல்லுகிறார்கள், அடையாளம் காண்பித்து கொடுக்கிறார்கள். இந்த சிவப்பு கயிற்றை எங்களை இறக்கிவிட்டு அந்த ஜன்னலில் கட்டி வைத்துக் கொள்ளும் போது நாங்கள் கர்த்தர்களுக்கு தய பாராட்டி நாங்கள் இந்த தேசத்தை அழிக்க புறப்பட்டு வரும்போது நாங்கள் உங்களையும் உங்கள் தகப்பன் குடும்பத்தையும் பாதுகாப்போம் என்று வாக்கு கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த எரிகோ நன்றி மறவாத ஒரு இடம். இவள் அவர்களுக்கு தய பாராட்டியிருந்தன, அவர்கள் இவர்களுக்கு தய பாராட்டுகிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மேலே இன்னும் உயர வேண்டுமானா, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் உயர வேண்டுமானா நீ என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை ரட்சிப்புகளை நடத்தின நீ மறந்துவிடக் கூடாது, உன்னை ஞானஸ்நானத்துக்குள்ள நடத்தின மறந்துவிடக் கூடாது, உன் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு முக்கிய பங்கு வகித்துள்ள மறந்துவிடக் கூடாது, உன் ஆவிக்குரிய தாய் தகப்பனை மறந்துவிடக் கூடாது. முக்கியமா சொல்ல போனா உன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனை மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் கூட தாய் தகப்பனை மறந்து விட்டார்கள், அவர்களை நடத்தின மறந்து விட்டார்கள். ஆனா அதுக்கு முக்கிய காரணம் பங்கு வகித்தவர்களை இவர்கள் பாருங்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னா, மறக்கவில்லை. அவளை மறவாமல் இவர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, நாம் மறந்து விடக் கூடாது. அல்லேலூயா. மறந்து விடுகிறோம். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மறந்து விடக் கூடாது. நமக்கு யார் உதவி செய்தார்கள், யார் நமக்கு நன்மை செய்தார்கள், இன்றைக்கு நாம் உயர்த்தப்படுவதற்கு யார் காரணம், மறந்து விடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளை எரிகோ என்ன தெரியுமா, நன்றி மறவாத ஒரு இடம். இதை நீ கடக்கணும், இதை நீ கடக்கணும். தேவ பிள்ளையே, இந்த எரிகோவை நீ கடக்க வேண்டுமானா நீ என்ன செய்யணும் தெரியுமா? உனக்கு யார் நன்மை செய்தார்களோ, யார் நீ உயர்த்தப்பட காரணமாக இருந்தார்களோ மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே பாருங்க,
இப்போ கர்த்தர் தேசத்தை அவர்கள் கரத்துல கொடுக்கிறார். யோசுவா 6ஆம் அதிகாரத்துல கர்த்தர் தேசத்தை அவர்கள் கரத்துல கொடுக்கிறார். சுற்றி வருகிறார்கள். அலங்கம் இடிந்து விழுந்து விட்டது. இப்போ யோசுவா சொல்லுகிறார், வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா தேசத்தை வேவு பார்த்த இரண்டு புருஷரை நோக்கி, இரண்டு புருஷர் பாருங்க, எவ்வளவு நாள் இதுக்கு இடையில நாட்கள் கடக்கிறது, எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து பிறகுதான் ஜெயம் எடுக்கிறார்கள். ஆனால் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் யோசுவா, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி சொன்னபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றார். அங்கே இருந்து எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வாருங்கள். அதான் நன்றி மறவாத இடம் இந்த எரிகோ. கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நாம் உயர்த்தப்பட, நாம் ஆசீர்வாதமா இருக்க எவ்வளோ பேர் காரணமா இருந்தாங்க, எவ்வளோ பேர் கண்ணீர் விட்டு ஜெபித்தாங்க, நமக்கு எவ்வளோ பேர் ஆவிக்குரிய முறையில் நமக்கு வழிகாட்டியா இருந்தாங்க. மறந்துட்டோமே இன்னைக்கு. ஆனா யோசுவா மறக்கல. அவள் ஒரு வேசி. அன்றைக்கு தயப்பாராட்டினதுனால கர்த்தர் ஜெயம் கொடுத்த போது மறவாமல் அவள் வேசி என்று பாராமல் அழைத்து வந்து விட்டார்கள். பார்த்தீங்களா? நன்றி மறவாத இடம் இந்த எரிகோ. அல்லேலூயா. இன்றைக்கு பெற்றோரை மறந்து விடுகிறோம். எவ்வளவு கொடுமை பாருங்க. பெத்து வளர்த்து ஆளாக்கி நமக்கு நல்லா படிக்க வச்சு நம்ம உயர்த்தி ஆளாக்கி அழக பார்த்த பெற்றோரை மறந்து விடுகிறோமே. ஐயோ கொடுமை. பிள்ளைகளே, நான் உயர்த்தப்பட யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ ஒரு நாள் மறந்துடாதீங்க. இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா என்னை ரட்சிப்புல நடத்தின ஜான் டைட்டஸ் இம்மானுவேல் என்று சொல்லக்கூடிய எங்க பாஸ்டரோட பையன் தான் அது காரணம். கர்த்தருடைய பிள்ளையே, அவர் மாத்திரம் அன்னைக்கு பிரயாணப்பட்டு வாகனத்துல லிப்ட் கேட்டு போகும்போது சொல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் இங்க இந்த இடத்துக்கு வந்திருக்க முடிஞ்சிருக்காது. கர்த்தருடைய பிள்ளையே, அதை நான் மறக்க கூடாது, ஒரு நாளும் மறக்க கூடாது. இன்னைக்கு நாம் கடந்து வந்த பாதைகளை நாம் மறக்கிறோம். நமக்கு உதவியா இருந்து மறந்து விடுகிறோம். ஒரு லெவல் போன உடனே யார் என்று கேட்கிறோம், சுத்தமாக மறந்து விடுகிறோம். மாற்றிக்கொள். நாம் உயர போக போக நமக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுமா? நன்றி மறவாதவர்களா இருக்கணும். நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, எலியாவை பாருங்க. 1 ராஜாக்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல பாருங்க என்ன நடக்கிறது தெரியுமா? அங்க நடக்கிற சம்பவத்தை பாருங்க. அன்றைக்கு போகும்போது தேசம் பஞ்சத்தில் இருக்கும்போது எலியாவுக்கு ஆகாரம் இல்லாத போது அந்த பாட்டி அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? அந்த அப்பத்தை எது கொண்டு வந்து கொடுத்த போது ஆசீர்வாதத்தை பெருக பண்ணி அந்த பஞ்ச காலம் மட்டும் எலியாவை எவ்வளவு போஷித்து ஆண்ட ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு உண்மை உள்ள ஒரு மனுஷனாக, அந்த விதவை தாய்க்கு நன்றியுள்ள ஒரு மனுஷனாக ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். வாசிக்கலாம். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று போதும் ஆண்டவரை மன்றாடுகிறார். ஆண்டவரே, தங்க இடம் கொடுத்த தாய்க்கு இப்படி துக்கம் வந்து விட்டது. ஆண்டவரே, எனக்கு தங்க இடம் கொடுத்த, இன்னைக்கு நமக்கு தங்க இடம் கொடுத்து ஆகாரம் கொடுத்து எவ்வளவு காரியங்களை செய்தவர்களை இன்றைக்கு துக்கத்தில் வேதனையில பலவித நெருக்கத்தில் இருக்கும் போது காணாதவர்கள் போல ஒதுங்கி போகிறோமே. கர்த்தர் கணக்கு கேட்பார். தேவ பிள்ளையே, நீ கஷ்டப்படும் போது உனக்கு உதவியா இருந்தாங்கல்ல, இன்னைக்கு அவங்க நெருக்கப்படும் போது நீ காணாமல் இருந்து விடுவாயானா கர்த்தர் உன்னை கேட்பார். நீ ஒரு நாளும் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீ வளரவே முடியாது, நீ உயரவே முடியாது. தேவ பிள்ளையே, அதை நீ கடக்க வேண்டுமானா நன்றி அறிதலுள்ள ஒரு தேவ பிள்ளையா நீ நான் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, மறந்துடக்கூடாது. நாம் ஆளாக யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ யாரையும் ஒரு நபரையும் மறந்துட. கை குப்பி நான் கேட்கிறேன், தேவ பிள்ளைகள் உயர்த்தப்படுவதற்கு அந்த வாசனை மர சாட்சியை நாம் காத்துக்கொள்ள வேண்டுமானா அந்த சாட்சி நமக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம உயர கொண்டு போகும். அதை உயர கொண்டு போவதற்கு நாம் நன்றி மறவாதவர்களாக இருக்க வேண்டும். யோசுவா மறக்கவில்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 4வது காரியத்தை நான் சொல்லுகிறேன். 4வது காரியம், இந்த எலியா
பரலோகம் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பு, பரலோகம் ஏறி போவதற்கு முன்பு எதை கடந்தார்? நான்காவதாக யோர்தானை கடந்தார். இது 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோர்தான் என்று சொன்னா இரக்கம் என்று சொல்லி அர்த்தம். உயரத்திலிருந்து அது இரக்கத்தை நோக்கி வரக்கூடிய ஒன்று யோர்தான் நதி. யோர்தான் என்று சொன்னா இரக்கம். கர்த்தருடைய பிள்ளையே, நீ பரலோகம் ஏறி போக வேண்டுமானா, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ வளர வேண்டுமானா, நீ வாசனை வீச வேண்டுமானா, வாசனையான படிக்கட்டாக நீ இருக்க வேண்டுமானா, என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இரக்கம் இருக்க வேண்டும். இரக்கம், அதாவது தாழ்மையின் தாழ்மை. இந்த யோர்தான் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையை 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பார்த்தீங்கன்னா, யாரு எவரு எங்க எப்படி வந்தாரு போ எதுவும் தெரியாது. திடீரென்று வேதம் சொல்லும், திஸ்பியனாகி எலியா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய எலியா இப்ப என்ன செய்கிறார் தெரியுமா? ராஜாவுக்கு முன்பாக நின்று ஆணையிடுகிறார். ராஜாவுக்கு முன்பாக நின்று இப்போது மழை வராதபடிக்கு ஆணையிட்டு விட்டார். இப்போ கர்த்தர் 2ஆம் வசனத்தில் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? நீ போய் அந்த கேரித் என்று சொல்லக்கூடிய ஆற்றனில் ஒளிந்து கொள். நம்ம போய் ஒளிந்துக்குவோமா? ராஜாவுக்கு முன்னாடி நின்ன ஒரு மனுஷன் இப்போ ஆண்டவர் போய் ஆற்றங்களை ஒளிந்து கொள். தாழ்மை இருக்கணுங்க, தாழ்மை. இந்த எலியாவுக்குள்ள அந்த தாழ்மை இருந்துச்சு. இப்ப போய் ஆற்றின் அருகே ஒளிந்து கொண்டார். ஆண்டவர் உடனே சொன்னாரு, அங்க தண்ணீர் வற்றி போன போது நீ சாரிபாத் விதவை வீட்டுக்கு போ. எலியா போனாருங்க, தாழ்மை உள்ள மனுஷன். நாம் உயர ஆவிக்குரிய ஜீவியத்தில் மற்ற எந்த விஷயத்தில் நாம் உயர்த்தப்பட வேண்டுமானா, ஏற வேண்டுமானா, நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானா, முன்னேற வேண்டுமானா, நமக்குள்ள 4வது அனுபவம் யோர்தானின் அனுபவம் இரக்கம், அதாவது தாழ்மையின் அனுபவம். தாழ்மை இருக்கணும். விதவை வீட்டுக்கு நான் போறதா ஆண்டவரே? நான் போறதா விதவை வீட்டுக்கு? அதை விட இன்னொரு காரியம் பாருங்க. இந்த கேரித் ஆற்றண்டில் இருக்கும்போது காகம் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருது. காகம். அவர் என்ன நினைச்சிருப்பா? என்ன ஆண்டவரே, போயும் மோசம், இந்த கேவலமான ஒரு காக்கை எனக்கு கொண்டு வருது, நான் இதை சாப்பிடணுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காகம் ஒரு அழகான எதையோ ஒன்று கொண்டு வருது, நீங்களும் நானும் வாங்கி சாப்பிட்டுருவோமா? சாப்பிட மாட்டோம். டீசன்ட் பார்ப்போம். ஐயோ அதில் என்ன கிருமி இருக்கோ, எங்க இருக்கோ, எங்கிருந்து கொண்டு வந்துச்சு, எப்படி கொண்டு வந்துச்சோ. பசியா இருந்தா கூட காகம் கொண்டு வந்து சாப்பிடுமா? இன்னைக்கு நீங்கள் நானும் சாப்பிட மாட்டோம். கர்த்தருடைய பிள்ளையே சாப்பிட மாட்டோம். பட்டனே கிடந்தாலும் கிடப்பன தவிர இந்த எச்ச காகம் கொண்டு வந்து நான் சாப்பிட மாட்டேன். ஆண்டர் கொண்டு வந்தாலும் சரி, அது யாரு கொண்டு வந்தாலும் நான் தொட மாட்டேன். ஆண்டர் வேற யாருக்கிட்டையாவது கொடுத்து விடட்டும். யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தாழ்மையான ஒரு மனுஷன் விதவை வீட்டுக்கு போனா போவாரு, காகம் கொண்டு வந்து சாப்பிடுனா சாப்பிடுவாரு. கர்த்தருடைய பிள்ளையே, அதனால தான் இந்த யோர்தானை கடந்து அவர் பரலோகம் ஏறி போனாரா. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஊழியத்துல தாழ்மை இருக்கணும், வேலையில தாழ்மை இருக்கணும், குடும்பத்துல தாழ்மை இருக்கணும். நாம் இருக்கிற இடங்கள்ல, வேலை செய்யற இடங்கள்ல தாழ்மையா நடந்து கொள்ளணும். எல்லா விஷயங்களும் எல்லா இடங்களும் தாழ்மையாய் நடந்து கொள்ள பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தெய்வ பிள்ளையே, இயேசுவை பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அவர் கலிலேயாவில் இருந்து யோர்தானுக்கு வருகிறார் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வதற்கு. யோர்தான், இதே யோர்தானுக்கு தான் வர்றாரு. கர்த்தருடைய பிள்ளையே, தாழ்மையின் ஒரு அனுபவம், அது இரக்கம், தாழ்மையின் அனுபவம். கர்த்தருடைய பிள்ளையே, கலிலேயாவில் இருந்து அந்த வட்டம் என்று சொன்ன, கலிலேயா என்று சொன்ன வட்டம் தான். அந்த கலிலேயாவில் இருந்து எங்க வருகிறார் ஆண்டவர் என்று சொன்ன? யோர்தானுக்கு வருகிறார். யோவான் ஸ்நானத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறார். இந்த தாழ்மை நமக்குள்ள வேணும். அல்லேலூயா. இந்த தாழ்மை நமக்குள்ள இருக்கணும். சகேவு பாருங்க என்ன நடக்கிறது. சகேவு இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி உயர ஒரு மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்விடத்தில் வருகிறார். சகேவை பார்த்து, சகேவே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லும் போது அவன் வேகமா இறங்கி ஓடி வருகிறான். கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் உயரமா ஏறி உட்கார்ந்துட்டாங்க. எல்லா விதத்திலையும் நான் தான் பெரிய ஆளு, நான் தான் எல்லாம், எனக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்றேன், சகேவை போல
சின்ன பிள்ளை மாதிரி இறங்கி வேகமாக இறங்கி வந்துட்டா சகேயு. இன்னைக்கு நம்முடைய சுச்சுவேஷன்ல சூழ்நிலையிலிருந்து நம்ம வேகமாக இறங்க முடியுமா? நம்முடைய உயர்வுலேருந்து நம்முடைய கௌரவத்திலிருந்து நம்ம இறங்க முடியுமா? இறங்கினா நல்லது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இதோடு கூட நான் முடிக்கிறேன். நான் வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமும் 9:11 வாசிக்கலாம். அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்கும் ராஜ அரண்மனைக்கும் ஊன்று கால்களையும் சங்கீதக்காரருக்கு சுரமண்டலங்களையும் ஊன்றுகால்கள், அதுதான் ஸ்டேர்கேஸ் சொன்னேன். ஊன்றுகால் படிக்கட்டு எதுல? வாசனை மரத்துல. கர்த்தருடைய பிள்ளையே, வாசனை என்று சொன்னா சாட்சி. நம்முடைய சாட்சியினாலதான் நாம் உயரே போகக்கூடிய படிக்கட்டா மாற முடியும். தேவ பிள்ளையே, படிக்கட்டு உயரே போகக்கூடிய, உயர ஏறி போகக்கூடிய படிக்கட்டா மாற வேண்டுமானா, படிக்கட்டா இருக்க வேண்டுமானா வாசனை முக்கியம். அந்த வாசனை மரத்தினால் எத்தனையோ மரங்கள் இருக்க, வாசனை மரத்தினால் அவர் செய்தார். இன்றைக்கு கர்த்தர் தான் எதிர்பார்க்கிறார். இந்த எலியா உயரே பரலோகம் ஏறி போனார். அந்த உயிரை ஏறி போவதற்கு முன்பு 4 அனுபவம். 1 கில்கால், அதை உருவாக்குகிற இடம், நினைவு சின்னம். அங்க கல்லுகளை வைத்து இது யார் எதற்கு என்று பிள்ளைகள் கேட்டால் அதை கர்த்தரை குறித்து சொல்ல உருவாக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கடந்தார். 2வதாக பெத்தேல், இது என்ன இடம் என்று சொன்னா அறிந்து கொள்ளுகிற இடம். இன்றைக்கு நாம் தேவனையும் தேவ சமூகத்தை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெத்தேல் என்பது அறிந்து கொள்ளுகிற இடம். 3வது எரிகோ, நன்றி மறவாத ஒரு இடம். ஊழியத்தில், குடும்பத்தில், நம்முடைய வேலையில் யார் நமக்கு நன்றி உள்ளவர்களா நமக்கு உதவி செய்தார்களோ அவர்களை மறந்து விடாத ஒரு இடம். 4வதாக யோர்தான், இது தாழ்மையின் இடம். நாம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தாழ்மையா இருக்கும்போது இந்த வாசனையாக படிக்கட்டு மூலமா நாம் உயர்ந்து மேலே எடுத்துக்கொள்ள முடியும். எல்லா விதங்களிலும், உங்க வேலையில, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க உயர்த்தப்பட வேண்டுமானா வாசனை உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இந்த வாசனை நம்ம கொண்டு வீச முடியுமா? கர்த்தர் செய்வாரா? கர்த்தர் நல்லவர். அந்த மரத்தினாலே சாலமோன் செய்தான். எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லா கண்களை மூடி. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். என் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் இந்த பாவ உலகத்தில் இருந்து நான் இன்னும் உயர 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 நான் ஏறி போக அந்த வாசனை மரமாய் நான் இருக்க எங்களை, இந்த சத்தத்தை கேட்ட எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் ஆசீர்வதியும். உதாரணமாக எலியாவை முன்வைத்து உயரே ஏறி போவதற்கு முன்பு கடந்து போன 4 இடத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். கில்கால், பெத்தேல், எரிகோ, யோர்தான். இந்த 4 அனுபவங்கள் கடந்து போகும்போது நாங்கள் உயரே எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஜீவியத்தில் கர்த்தருக்குள்ள எல்லா விதங்களும் நாங்கள் உயர்த்தப்படுவோம். நீர் அதுக்கு உதவி செய்யும். இந்த சத்தத்தை கேட்கிற அனைவரையும் நீர் அப்படி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் அப்படி உயராதபடி தடை பண்ணுகிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. பொருளாதாரத்தில், குடும்ப வாழ்க்கையில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறாதபடி தடை பண்ணுகிற எல்லா சத்துருவின் கிரைகள் அதமாக்கப்படுவதாக ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகள் தேசத்தில் உயர்த்தப்பட்டிருப்பார்களாக. தொடர்ந்து உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருந்து கிறிஸ்துவின் வருகை இருந்து காக்கப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா காரியங்களுக்காக நீங்க தொடர்ந்து செவிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.